பாஜகவிற்கு நீங்கள் ஓட்டு போடுவீர்களா அப்படின்னு போன்ல கூப்பிட்டு பாஜகவினுடைய ஐடி டீமிலிருந்து பேசிய ஒரு பெண்மணியை ஒரு சாமானியர் ஒருவர் வருன்னு வறுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கிறாப்ல. அந்த ஆடியோ லீக் ஆகிருக்குது. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா செம ஃபன்னாக இருக்கும். கேட்டிங்கன்னா நான் உண்மையிலே அதாவது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அதை கேட்டுறாதீங்க, சிரிச்சு புறையேறிடும். அப்படி மனுஷன் வருன்னு வறுத்து எடுத்துருக்கிறாப்புல. அந்த ஆடியோ வந்து லீக் ஆகிருக்குது. அந்த ஆடியோ பற்றியும் அவர் கேட்ட கேள்வி எல்லாம் ஆனால் நியாயமான கேள்விங்க. ஆனால் தைரியமாக பாஜக ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பாஜக ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாங்க பாருங்க, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு. அந்த ஒரு சாமானியர் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அவ்வளவு நச்சுன்னு கேள்வி. அந்த ஆடியோவையும் நான் உங்களுக்காக பிளே பண்றேன். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. இந்த 2 மாசத்துல நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது. சொன்ன மாதிரி சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த மாதிரி அரசியல்வாதிகளை கையிலே பிடிக்க முடியாது. இனிமேல் ஒரே ஜாலி தான். அதுலையும் குறிப்பா பாஜக காரங்களை கேட்கவே வேண்டாம். மோடி சொல்லிவிட்டார், 400 இடங்களில் வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 370 இடங்களுக்கு மேல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக. எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஆமா அவருக்கு என்னங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அவர் கையில தான் இருக்கு, இவிஎம் மிஷின் கையில இருக்கும்போது 400 என்ன, அவர் அமுத்துறதான, எவ்வளவு வேணாலும் அமைச்சிக்கிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில இந்த பாஜகவோட ஐடி டீம்ல இருந்து தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, வணக்கங்க, நாங்கள் பாஜகலேருந்து பேசுகிறோங்க, சார் இருக்கீங்களா, மேடம் இருக்காங்களா, வணக்கங்க, அதாவதுங்க அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஃபோன் கால் போவதாக ஒரு தகவல். இப்போ அப்படி ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்குது, ரைட்டா? அந்த ஆடியோவில் இதே மாதிரி ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி, மேடம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆண் எடுக்கிறாரு. மேடம் இல்லை, சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் பாஜக ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், என்ன வேணும்? நீங்கள் யார்? நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன், சொல்லுமா, என்னம்மா வேணும்? சார், பாஜகவினுடைய திட்டங்களை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, குறிப்பாக இந்த கேஸுக்கு மானியம் கொடுக்குறோமே அப்படின்னு அந்த பொண்ணு ஆரம்பிச்சது பாருங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு நீங்கள் மானியம் பெறுகிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே மனுஷன் கொந்தளிச்சிட்டாப்ல. நீங்க நான் சொல்றதை விட அந்த ஆடியோ நீங்களே கேட்டீங்கன்னு வைங்க, ஃபன் 100% கேரண்டி. நீங்க அந்த ஆடியோ முழுமையா கேளுங்க, ஃபுல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் சில முக்கியமான செய்திகள் இருக்குது, அதை பத்தி பேசுறேன். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் மகேஸ்வரி, மாநில பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் சார். நந்தினி மேடம் இருக்காங்களா சார்? நந்தினி மேடம் இல்லைங்களா, சொல்லுங்க. நீங்கள் சார்? நான் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். ஓகேங்க சார். அரசாங்க திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் முக்கியமானது சார். பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே மானிய கேஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க, 350 ரூபா வித்த கேஸை வாங்கி இப்போ 900 ரூபாய் 950 ரூபாய் வாங்கிக்கிறோம். சொல்லுங்க. ஓகேங்க சார். மானியம் வருதுங்களா சார்? மானியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. வந்துட்டு இருக்குங்களா சார், இல்லை வரது இல்லைங்களா? வரலங்க, மானியமாக வரல. கேஸ் விலையும் 950 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா ஆகி போச்சுங்கிறேன். 300 ரூபா வித்த கேஸு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். மோடி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் சார். வர லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிப்பீங்களா சார்? நானும் ஓட்டு போட மாட்டேன். என்னால் முடிஞ்சா 100 ஓட்டு போடுறதுக்கு நான் வேலையை பார்ப்பேன் சார். இல்லை, திருப்பி கேள்வி எனக்கு புரியல, திருப்பி கேளுங்க. பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறேன் சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான் மேடம். சொல்லுங்கள் சார். கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். பாஜகவுக்கு முட்டாள் பையன் தான் ஓட்டு போடுவான் சார். அரசாங்கத்திடமிருந்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள் சார். அரசாங்கம் இதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் நம்பிக்கையை பெற கடினமாக உழைக்க முடியும் சார். அப்படிங்களா? உழைக்கிறது போதுங்க, சந்தோஷம். இப்போ உழைச்சிங்கிறதே போதும் மேடம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்போ உழைச்சிங்கிறதே போதுங்க. நாட்டு மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. 60 ரூபா வித்த பெட்ரோல் 110 ரூபா, 110 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 350 ரூபா வித்த கேஸ் 950 ரூபா, 980 ரூபா, 1000 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. 650 ரூபா வித்த அரிசி மூட்டை 1700 ரூபா விற்குது, மகிழ்ச்சி. வேற என்ன கேட்குறீங்க? அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன கேட்கலாம்? எண்ணெய் 100 ரூபா வித்த எண்ணெய் 250 ரூபா விற்குது, 250 ரூபா வித்த அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு 750 ரூபா விற்குது, அதுவும் மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க மேடம், வேற என்ன கேளுங்க. உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார். சட்டமன்ற தொகுதி கேட்கல உங்களுக்கு? தெரியுங்களா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னான்ட்டு? தெரியாதுங்க சார்.
ஏன் தெரியாதுங்க என்னங்க கேஸ் சார் நீங்கள் சொன்னால் வாங்கிக்கலாம் சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். செய்யூர் சட்டமன்ற தொகுதி. சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க. செய்யூருங்களா சார்? ஆமாம் மேடம். நீங்கள் கேட்குறீங்களா இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? சார் பிஜேபி பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். சார் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். இல்லைங்க நம்ம பேசிக்குவோம். சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஜேபி பற்றி? நாட்டு நான் நல்லது ஒன்றும் நினைக்கலைங்க சார். நல்லது நினைக்கிறீங்களா? வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற செய்யும், மோடிஜியை வலுப்படுத்தும், தாமரை சின்னத்தில் வாக்களிங்க சார். நீங்கள் ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டாலும் அதானி அம்பானி, அம்பானி புள்ள அதானி புள்ள, அதானி பேரன் அம்பானி பேரன், அதை எத்தனாயிரம் கோடி திடீர்னு ஒன்றானுக்கு பாரு. இவன் அவன் குடும்பம் தான் நல்லா இருக்கான். நீ நானும் கட்சியாலும் ஓட்டு போட்டு தான் இருக்கணும். சரிங்களா? சரிங்க சார். ஆமாம். அப்புறமா உங்கள் புள்ள உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது 5000 ரூபா விற்கும் ஒரு மூட்டை அரிசி. ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 500 ரூபாய் விற்கும். 40 வச்சுக்க. தயவுசெய்து ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க. ஓகேங்க சார். நன்றிங்க சார். ரைட் வச்சுட்டுங்களா? பார்த்துட்டீங்களா? கேட்டிங்களா? எப்படி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் உங்களுக்கு மானியம் வருகிறதா? இப்போ நான் பார்க்குற தமிழ் கேள்வி சொந்தங்களை பார்த்து கேட்குறேன். முன்னாடி கேஸ் சிலிண்டர் எவ்வளவு? 350 ரூபா 400 ரூபா. சரியா? ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் இருக்கும். ஆனால் மீதி 150 200 ரூபாய் அரசு வந்து மானியமாக கொடுக்கும். யாருக்கு? எண்ணெய் நிறுவனத்திற்கு அரசு மானியமாக கொடுத்துரும். மோடி வந்தார், என்ன சொன்னார்? அப்படிலாம் கிடையாது, நான் மானியத்தை நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்லேயே போடுவேன், எல்லாரும் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, அக்கௌண்ட்டை உங்கள் கேஸ் கனெக்ஷனோட இணைங்க, ஆதார அக்கௌண்டோட இணைங்க, அக்கௌண்ட்டையும் கேஸ் கனெக்ஷன் இணைங்க, கேஸ் கனெக்ஷனையும் ஆதாரையும் இணைங்க, ஆதாரையும் அக்கௌண்ட் இணைங்க, அக்கௌண்ட்டையும் ஆதாரம் இணைங்கன்னு இதை அதோட இணைங்க, அதை இதோட இணைங்க, எல்லாத்தோடையும் இணைங்கன்னாரு. எல்லாவற்றையோடும் இணைத்து விட்டீர்கள். ரைட். இப்போ பார்க்குற நேர்கள்ட்ட கேட்குறேன், உங்களை எத்தனை பேருக்கு மானியம் முடிகிறது கேஸ் சிலிண்டருக்கு? 14 ரூபாயோ 12 ரூபாயோ திடீர்னு சில பேருக்கு வந்து விடும். மெசேஜ் பார்த்துருக்கீங்களா? இதான் மானியமா? நீங்கள் கொடுக்குற மானியமா கேஸ் சிலிண்டருக்கு? 350 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கேஸ் சிலிண்டரை இன்னைக்கு 1000 ரூபாயில் கொண்டு போய் விட்டீங்க. சாமானிய மக்கள் அல்லல்பட்டு அல்லோல்களப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரியா? அதில் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு, ஆனால் இப்போ ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது வந்து உருவாக்கப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. உருவாக்கப்பட்ட ஆடியோவோ அல்லது உள்ளபடியே ஒரு பொண்ணு பேசிச்சதோ அது வேற. ஆனால் அதில் பேசிய செய்திகள் அனைத்தும் உண்மை. அதை ஒத்துக்கணும். அந்த பொண்ணு கேட்குது, நீங்கள் பாஜக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டிருப்பீங்களே, நான் மட்டும் இல்லை நானும் ஓட்டு போட மாட்டேன், ஓட்டு போடுற ஒரு 100 பேரையாவது கையில் காலில் விழுந்தா தடுப்பேன். டேய் ஓட்டு போட்டுறாதீங்களா, பாஜக ஓட்டு போட்டிங்கன்னா சிக்கி சீரழிஞ்சு சின்னாவின்னப்பட்டு போவீங்க என்று சொல்லுவேன் என்று அந்த மனிதர் அதில் ஆடியோவில் பேசுகிறார். ஏன் இவ்வளவு மக்கள் விரக்தியில் இருக்கிறான் அப்படின்னா காரணம் இருக்கு. உலக பணக்காரர்கள் வரிசையில் 3வது இடத்திற்கு அதானி வந்து விட்டார் மோடியின் ஆட்சியில். இதை தாண்டி மோடி ஆட்சியில் நடந்த சாதனைகள் என்னன்னு நீங்க சொல்லுங்க. பெட்ரோல் என்ன விலை, டீசல் என்ன விலை, அவர் சொல்றாரு என்ன விலை, பருப்பு என்ன விலை, அவர் சொல்றாரு விலைவாசி எல்லாத்தையும் எடுக்கிறார். நான் கேட்கிறேன், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதாக்கு ஜெய், ராமர் கோயில் திறந்துட்டு ஹிந்துக்கள் தானே பெருமளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ பாதிக்கப்படுறதுல பெருவாரியானவன் ஹிந்து தானே. அவனுக்கு பெட்ரோல் விலை ஏறலையா, டீசல் விலை ஏறலையா, கேஸ் விலை ஏறலையா, அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை இதனுடைய விலையேற்றத்தால் ஹிந்துக்கள் இங்கே பாதிக்கப்படவில்லையா? அப்போ இதெல்லாம் அவர் கேட்குறாரு. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீ எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்க வர்றீங்கன்னு கேட்குறாரு. இப்போ போன UPA 1 and 2 பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டங்களே வச்சு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. மன்ரேகா திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதன் அடிப்படையில் 100 நாள் வேலை உங்களுக்கு. இப்படி பல திட்டங்கள் நமக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்கள் தெரிஞ்சது ஒன்றிய அரசுல. ரைட்டா? சேது சமுத்திர திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, நீங்கள் நிப்பாட்டி விட்டீங்க. ஏராளமான பாலங்கள் போடப்பட்டன. பல ரயில் பாதைகள் இரட்டை வழி ரயில் தடங்களாக கடந்த UPA 2 பொழுது மாற்றுவதற்கான வேலைகளை தொடங்கி அது பாதியை முடிச்சாங்க. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ரைட்டா? அப்போ ஏன் சொல்றேன்னா, தொடர்ச்சியாக கண்ணுக்கு தெரிஞ்சு பல திட்டங்கள் நடத்துனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசு வந்து 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துல உங்களுக்கு நான் சொல்ற திட்டங்கள்லாம் நீங்க கண்ணுக்கு தெரிந்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்க அன்றாட வாழ்வில் நேரடியாக நீங்கள் பலன் பெறக்கூடிய திட்டங்கள். நான் சொல்ல போற திட்டங்கள் என்ன திட்டங்கள்லாம்? பெண்கள், நீங்க பஸ்ல போறீங்க, கட்டணம் இல்லா பேருந்து, உங்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டம். ரைட்டா? மாதம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்.
கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். கண்ணு முன்னாடி ஒரு பெரிய நூலகம், மதுரையில மிகப்பெரிய நூலகம் கட்டி வச்சிருக்கிறாரு. கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். இப்போ போய் திறந்து வச்சாரு. என்ன, ஒரு பெரிய ஏறு தழுவுதல் மைதானம், அரங்கம் இல்லையா? தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்குது, இவ்வளவு முதலீடு உள்ள வரப்போகுது இல்லையா? இதெல்லாம் நமக்கு அன்றாட நம்ம பார்க்குறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் இல்லையா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம், அதுல சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள், இப்படி நிறைய திட்டங்களை சொல்லலாம்னு வைங்க. பெண் ஓதுவார்கள், ஹிந்து விரோத அரசுன்னா இந்த அரசு வந்த பிறகுதான் ஏராளமான ஆயிரக்கணக்கான கோவில்களில் என்ன குடமுழுக்கு, எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம்ல. நீங்க மோடி ஆட்சியில நீங்க மோடியால உங்களுக்கு கிடைச்ச நன்மையான திட்டங்கள் நாளை சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன திட்டங்கள்? 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சார். அறிவிச்சுட்டு அவரே திருப்பி அதுக்கு பதில் கலர் கலரா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் அடிச்சாரு. 500 ரூபாயும் 2000 ரூபாயும் அடிச்சாரு. ரைட்டா? இப்போ 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டாரு. தட் மீன்ஸ் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. 2000 ரூபாய் நோட்டும் இனி வங்கியில உங்க கையில 2000 ரூபாய் எதுக்கு அடிச்சீங்க தெரியாது, ஏன் திருப்பி எடுத்துக்கிட்டீங்க தெரியாது. அது ஒரு பெரிய ஸ்கேம் என்று பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பாஜக பெரும் அளவிலான கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்து அந்த ஒரு ஸ்கேம், அதே பெரிய ஊழல், அதிலேயே பல லட்சம் கோடிகளை பாஜக சேர்த்து விட்டது என்று பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா சாமானியெல்லாம் என்ன பண்ணோம்? போய் ரோட்ல நின்று ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு, ஆமா பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாத்திரம், எங்க நாடு எப்படியாவது வல்லரசு ஆயிரும்னு அவன் சொன்னதை நம்பி போய் எல்லாரும் ஏடிஎம் வாசல்ல நின்னோம். ஆனா அவன் பல கோடியை கைமாத்திட்டான். ஏன்னா நார்த் இந்தியாவில் கூட்டுறவு வங்கிகள் பெருமளவு அவர்கள் கையில் இருக்கிறது. அந்த கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக இந்த பெரும் ஊழல் நடைபெற்றதாக பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அதுல உங்களுக்கு ஏதாவது லாபமா? 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னதில்லையோ அல்லது 2000 ரூபாய் நோட்டை கொடுத்ததில்லையோ, அந்த 2000 ரூபாய் நோட்டை திருப்பி எடுத்ததில்லை, இதுல எதுலையுமே உங்களுக்கு சாமானிய மக்களுக்கு லாபம் இல்லை. எய்ம்ஸ் கட்டிட்டோம் நாங்க மதுரையில, ஒரு செங்கலை தாண்டி வைக்கவே இல்லை, அதுலயும் லாபம் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பாஜக போட்ட திட்டம்னா ஒன்னே ஒன்று, ஒரு வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுருக்காங்க. ஆனால் அதில் கட்டணம் 4 மடங்கு ஜாஸ்தி, 2 மடங்கும் 4 மடங்கும் அதிகம் இல்லையா? நம்மளோட சாதாரண ட்ரெயினை விட பன்மடங்கு அதிகம். சாதாரண ட்ரெயினை விட 2 மணி நேரம் முன்னாடி போகுது. ஏழை மக்கள் போக முடியுமா? முடியாது. அப்போ நீங்க போட்ட திட்டத்தில் கண்ணு முன்னாடி இருக்கிற திட்டம் ஒன்னே ஒன்று, இந்த ஒரு ரயிலை விட்டுருக்கீங்க. வேற என்ன நடந்திருக்குது நீங்க சொல்லுங்க. எந்த திட்டங்களையும் பாஜக என்ன செய்யல, இதுவரைக்கும் உருப்படியாக செய்யலை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இதை தாண்டி எடுங்க. 70 விடுதலை அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தாத ஒன்று. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா 70 விடுதலையை சாத்தியப்படுத்தி காட்டியது. நீண்ட நாள் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை, அதிமுகவிற்கு அது குறித்து அக்கறை இருந்ததா? இன்றைக்கு நீண்ட நாள் ஆயுள்வாசிகள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. நேற்று 5 பேர் வெளியில் வந்துட்டாங்க, மற்றவர்கள் தொடர்ச்சியாக பரோல் கொடுக்கப்படுகிறது. அப்போ எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை பெருமளவு என்ன செஞ்சிருக்குது, நிறைவேற்றி இருக்கிறது. ஆவின் பால் விலையை குறைச்சாங்க, எரிபொருள் விலையை குறைச்சாங்க இல்லையா? சொன்னதை செய்திருக்கிறார்கள். நீங்க அப்படி என்ன செஞ்சீங்க? பாஜக அப்படி என்ன செஞ்சது? இந்தியா முழுக்க இன்னைக்கு என்னவா இருக்குது? எதிர்கட்சிகளின் மீது அமலாக்கத்துறை ஏவி எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதை தவிர பாஜக வேற என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்வதற்கு என்ன இல்லை. பாஜக எந்த திட்டங்களும் இன்றைக்கு இல்லை அப்படிங்கிற இடத்துல இந்தியாவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவினுடைய கடன் இதுவரை இல்லாத அளவிற்கு, வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அதிகரித்திருக்கு. அப்போ ஒரு பக்கம் இந்தியாவோட கடனை அதிகரிச்சிட்டீங்க, பிஎஸ்என்எல் டோட்டலாக காலி பண்ணிட்டீங்க. பிஎஸ்என்எல் அரசு நிறுவனம், அதானியையும் அம்பானியையும் வளர்ப்பதற்கு அவங்களுக்கு 5Gக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு பிஎஸ்என்எலுக்கு அனுமதி கொடுக்காம பிஎஸ்என்எல் காலி பண்ணிட்டீங்க. இந்தியாவுக்கு இன்று இருந்த விமான நிறுவனத்தை வித்துட்டீங்க. இந்தியாவுக்குன்னு இப்போ தனியாக விமானமே கிடையாது.
கிடையாது. ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸும் போச்சு, அதை டாட்டாட்ட கொடுத்தாச்சு. சரியா? ரஃபேல் விமானம் வாங்கினீங்க, அதுல இமாலய ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. ரஃபேல் விமானம் வாங்கியதில் ஊழல் என்று குற்றச்சாட்டு எழுகிறது. அந்த ஆவணங்களை கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள் என்று நீதிமன்றம் சொன்னபோது அந்த ஆவணங்கள், அந்த கோப்புகள் காணாமல் போய்விட்டது என்று சொன்னீர்கள். எங்கிருந்து? பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அந்த கோப்புகள் காணாமல் போய்விட்டது. பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய கோப்புகளே உங்களால பாதுகாக்க முடியல, நீங்க எப்படி நாட்டை பாதுகாப்பீர்கள்? அப்ப அதுல கோட்டை விட்டீங்க. அப்ப பாதுகாப்புல கோட்டை, பெரும் ஊழல். ரஃபேல் விமானம் வாங்கியதுல பெரும் ஊழல் என்று இன்றைக்கு பிரான்ஸ் என்ன செய்கிறது? அங்கே அந்த வழக்கை இன்னமும் நிலுவையில் வைத்திருக்கிறது. எல்லா பெருமுதலாளிகளுக்கான கடன்களையும் பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடியை தள்ளுபடி செய்கிறீர்கள். கடன் வாங்கிட்டு எல்லாரும் வெளிநாட்டுக்கு உங்க ஆட்சியை தப்பி ஓடுறான். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசிட்டு டாட்டா காட்டிட்டே போறான். அவனை திருப்பி இந்தியா கூட்டு வருவோம்னு சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க. அப்போ ஒரு பக்கம் பட்டினி தரவரிசை பட்டியலில் இந்தியா பின்னுக்கு தள்ளப்படுகிறது, இன்னொரு பக்கம் அதானியும் அம்பானியும் வளர்கிறார்கள். அனில் அம்பானி திவாலான நிறுவனம், திவால் ஆயிடுச்சு. அவர் கம்பெனி திவால். கடனை கட்ட முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல. அந்த அம்பானிக்கு நீங்க ரஃபேல் விமான அதை வந்து பராமரிக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை நீங்க அவருக்கு கொடுத்தீங்க, அம்பானிக்கு கொடுத்தீங்க. அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? ஏதாவது கேட்டீங்களா? கேட்கல. அப்ப தொடர்ச்சியா அதானி, அம்பானி உள்ளிட்ட ஒரு சில பெரும் பணக்காரர்களுக்காக மட்டுமே இந்த அரசு இயங்கி வருகிறது. சாமானியர்களுக்கு, தென்னிந்தியா தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகிறது. தென்னிந்தியாவுக்கு எந்த நிதி பங்கீட்டுல எந்த இதுவும் கிடையாது. தென்னிந்தியா வளர்ச்சி அடைந்து அதனுடைய போக்கில் அது வளர்ச்சி அடைந்து அது திரட்டி கொடுக்கும் பெரும் நிதியை நீங்க வட இந்தியாவில் கொண்டு போய் தேவையில்லாமல் நினைச்சிருங்க, விரயமாக்குகிறீர்கள். அப்ப இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதுவரைக்கும் கேட்டுச்சு, இன்னைக்கு கர்நாடகாவிலிருந்து ஒருவர் கேட்கிறார், இந்த நிலை நீடிக்க கூடாது, இது ஆபத்துங்கிறார். இதெல்லாம் மறைப்பதற்கு மத பிரச்சனையை தூண்டுறீங்க. எல்லையில பாதுகாப்பு இல்லை, சீனாக்காரன் ஊடுருவி வீட்டை கட்டிட்டான். நேற்று ஒரு மீம்ஸ் பார்த்தேன், மோடி வந்து அப்படியே ஃபைனாக்குலர் வச்சு அந்த வீட்டெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மோடி சொன்னாராம், அந்த பயம் இருக்கணும், என்னவா இருந்தாலும் எனக்கு பயந்து எல்லாரும் வீட்டை சின்னதாக கட்டியிருக்கான் சீனாக்காரன், பெருசாக மட்டும் கட்டியிருந்தான் அவ்வளோதான் அப்படின்னாராம். எப்படி அதை கூட, அதாவது அவங்க பூந்து இந்திய எல்லைக்குள்ளே பூந்து வீட்டை கட்டிட்டான், அதை கூட மோடி ஆதரவாளர் தான் நீங்கள் அப்படி பேசி பழகணும். மோடிக்கு பயந்து சின்ன வீடாக கட்டியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லணும். எல்லா வகையிலும் ஒரு தோல்வி அடைந்த இந்திய வரலாற்றில் இதுவரை வெறும் வாயால் மட்டுமே வடை சுடக்கூடிய ஒரு அரசாக தமிழர் யூனியன் அவருடைய ஒரு பேட்டியில சொன்னார். இப்ப அதே தமிழர் யூனியன் மாற்றி பேசுகிறார். அதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை விட்டுருங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அவர் ஆல்வேஸ் அப்படித்தான், அதனால அதை விட்டுருங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்குல்ல, அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து வெறும் சத்தம் தான் வருகிறது, ஓசை வருகிறது, வெளிச்சம் வரவில்லை அப்படின்னாரு. சவுண்ட் இருக்கு, ஓவரா சத்தம் ஒரு தவிர பாம்பை வெளியே ஒடியா பார்க்கலாங்கிற கதையாத்தான் பாஜக ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நேத்து ஒருத்தர் பேசுறாரு, அவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீரங்கத்துக்காரர், மனுநீதி தான் இங்க வேணும், மனுநீதி சட்டம் தான் வேணுங்கிறார், மனுவை சட்டமாக்குங்கிறார். ஏன் அப்படின்னா மனுவின் பேரன் தான் ராமர். அவர் சொல்றாரு, மனுவின் பேரன் தான் ராமர், மனுநீதி சட்டம் தான் இந்தியாவில் அமல்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா ராமராஜ்யம் என்று சொல்வது, இவர்கள் சொல்லக்கூடிய ராமராஜ்யமும் மனுநீதியின் அடிப்படையிலான சட்டமும் ஒன்று என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அப்ப திருப்பி பாஜக வந்துச்சுன்னா இந்தியாவில் மனுநீதி தான் சட்டமாக்கப்படும். மனுநீதி சட்டமானா என்ன அர்த்தம்? மனுநீதினா என்ன சார்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கிறீர்கள், கணவன் இருந்தால் நீங்கள் நினைச்சணும் உடன்கட்டை ஏறணும், நீங்கள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது, விவாகரத்து உரிமை உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது, நீங்கள் உங்கள் சொந்த மகன் தம்பியாக இருந்தால் கூட அவனோட நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, அவங்க கூட அவன் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாது, மற்றவர்கள் கொலை செய்தால் அதுக்கு ஒரு விதமான தண்டனை, பார்ப்பனர்கள் ஒருவேளை யாரையேனும் கொலை செய்து விட்டால் அவர்களுக்கு முன் மண்டையில் இருக்கக்கூடிய முடியை மட்டும் அழிச்சா போதும். இந்த மாதிரிலாம் மனுல வந்து சட்டம், இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி செய்யணும். சூத்திரர்கள் நினைச்சக்கூடாது, இந்த சத்திரியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய வேலையை மட்டும் தான் செய்யணும், அதை தாண்டி சூத்திரர்கள் நினைச்சக்கூடாது, படித்து வேலைக்கு போகக்கூடாது. இப்படி இதெல்லாம் மனுநீதியில் இருக்குது.
இதுதான் சட்டமாகணும்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் மறைத்து நாடு வேறு ஒரு திசைக்கு நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மன்மோகன் சிங் மாதிரியான மிகப்பெரிய பொருளாதார மேதைகளை மதிக்காமல் போன விலையை இன்றைக்கு இந்த நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய செக் அண்ட் பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை, நிர்வாகம், பத்திரிகை துறை, இவை எல்லாம் இன்றைக்கு வேறு விதமாக ஒரு பக்க சார்போடு போய்விட்டார்களோ என்ற அச்சத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டது பாஜக. இப்படி எல்லா இடங்களிலும் இந்திய ஜனநாயகத்தை கொன்று குலைத்து ஒன்றுமில்லாமலாக்கி கலைத்து போட்டு அழகான இந்தியாவை கலைத்து போட்டு மத வெறி, இந்த ஒரு வெறி பிடித்த மத யானை கரும்பு காட்டிற்குள் நுழைந்தால் எப்படி அந்த கரும்பு காடு சேதப்படுத்தப்படுமோ அந்த மாதிரி விளைந்து நின்ற இந்த இந்தியா என்ற அழகான கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்த மத யானை கூட்டமாக இந்த பாஜக மாறி இன்றைக்கு இந்த காட்டை கலைத்து போட்டிருக்கிறது. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது. இதெல்லாம் இன்னைக்கு அந்த சாமானியருடைய கேள்வி இருக்குல்ல, இதெல்லாத்தையும் தான் எதிரொலிச்சது. அது கேட்கும்போது உங்களுக்கு காமெடியாக இருக்கும். நான் திருப்பி இதை சொல்லும்போது உங்களுக்கு சிலருக்கு எரிச்சலாக கூட இருக்கும். என்னடா இதே திருப்பி சொல்றாரு. பயம் மீன்ஸ் சமூகத்தின் மீது பயம். எனக்கு என்ன பற்றின இல்லை, சமூகத்தின் மீதான பயம், பார்க்கக்கூடிய உங்கள் வீடுகளை பற்றிய பயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய பயம், பெண் குழந்தைகளை பற்றிய பயம். அதனால பாஜகவை நாம் முற்றிலும் அப்புறப்படுத்த, தனிமைப்படுத்த வேண்டும். அந்த ஆடியோவில் சொன்னார் பாருங்க, அவரு நான் மட்டும் ஓட்டு போடாமல் போக மாட்டேன், ஒரு 100 பேரையாவது ஓட்டு போட விட மாட்டேன்னார்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பாஜகவிற்கு எதிரான. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2 நாளாக வரக்கூடிய செய்தி, நான் நாளைக்கு அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை அப்படின்னு செய்திகள் வருகிறது. 22 இடங்கள் அமமுக கேட்டிருக்கிறது. எந்த அமமுக? எந்த டிடிவி தினகரனை ஃபெரா கேஸில் இவர்கள் கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்று ரெட்டலை சின்னத்தை பெறுவதற்காக இவர் தேர்தல் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்று அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கைது செஞ்சு அவரை பாடாப்படுத்தினாங்களோ அந்த அமமுக. எந்த அமமுக? டிடிவி தினகரன் வெற்றி பெற்று விடும் சூழல் இருக்கிறது என்ற காரணத்திற்காகவே ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலை நிறுத்தி வைத்து, அதன் பிறகு ரெட்டலையை எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்து, அதன் பிறகு இவங்களெல்லாம் ஒன்னாக்கி டிடிவி தினகரனை தனியாக வெளியில் அனுப்பி, டிடிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் மட்டும் இடம் கிடையவே கிடையாது என்று ஆணித்தரமாக சொன்ன அந்த பாஜக டிடிவி தினகரனை அடக்கி ஒடுக்க நினைக்கிறது, பாஜக அவருக்கு அநீதி இழைக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்த ஆர்கே நகர் வாக்காளர்கள் டிடிவி தினகரனுக்கு வாக்களித்து அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க. அந்த பாஜகவோடு இன்றைக்கு அவர் கூட்டணி. அப்போ சசிகலா மீது நீங்கள் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு, டிடிவி தினகரன் மீது நீங்கள் வைத்த ஊழல் குற்றச்சாட்டு, அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடும். அவங்களுக்கு தேவை கூட்டணி. அதுக்காக எல்லா நெருக்கடியும் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதிமுக இருந்துச்சுன்னா பிரச்சனை. இப்போ அதிமுக இல்லாதனால அவங்க அமமுக. அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. அப்படியான ஒரு சூழலில் இந்த ஆடியோ, வைரல் ஆடியோ அப்படிங்கிறது ஒரு சாமானிய மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நீங்களும் கொஞ்சம் சிந்தித்து, ரைட், பாஜகவிற்கு வாக்கு கேட்டு யாரேனும் வருகின்ற பொழுது சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லுங்க. பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை, சிலிண்டர் விலை, இதெல்லாம் இவ்வளவு உயர்த்தி விட்டு எப்படி உங்களால் எங்களிடம் வாக்குகள் கேட்டு வர முடிகிறது, நன்றி வணக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் என்பதை சொல்லி, தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்களை ஆதரவை தாருங்கள் என்பதை வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.